அது ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து நாத்தனார் பையனை விட்டுட்டு வரதுக்காக போயிருக்காரு. 6:30 மணி ஆகிடுச்சு. அவர் இன்னும் வரல. சின்னவன் வந்து கூட போயிருக்கான். பெரியவன் இங்கே தான் வீட்டில் உட்காந்துருக்கான். ஹஸ்பண்ட் வந்தவொடனே இப்போ காய்கறி மார்க்கெட்டுக்கு கிளம்ப போகிறோம். காய்கறி மார்க்கெட்டில் இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பஜாருக்கு வந்துவிட்டோம். இந்த வீட்டுக்கு வந்து அப்புறமா இப்போ தான் முதல் முறை பஜார் வரோம். ஏன்னா இங்கே வந்து சண்டேவும் வெட்னஸ்டேவும் வந்து பஜார் போடுவாங்க. அதாவது நம்ம சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. மற்ற நாட்களில் கிடைக்கும், ஆனால் ஈவினிங் டைமில். இந்த மாதிரி வந்து சண்டேவும் வெட்னஸ்டேவும் மட்டும் தான் கிடைக்கும். நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு பார்க்கும்போது ஒரு அண்ணாவும் அவங்க ஒய்ஃபு அவங்க பையன் இருந்தாங்க இல்லையா, அங்கே வந்து அந்த பையன் வந்து நின்றுட்டு இருந்தான், விளையாடிட்டு இருந்தான். என்ன பண்ணுறேன்னு கேட்டால் அம்மா காய்கறி வாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நானும் வந்து வீட்டுக்கு வரதானே, ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து உள்ளே போயிருக்காங்க, நான் வரேன் ஒரு நாளைக்கு, எனக்கு எங்கேன்னு தெரிலன்னு சொன்னால். இந்த மாதிரி இங்கே தான் பக்கத்தில் தான் வான்னு சொன்னால் அவன் சரின்னு சொன்னான். ஹஸ்பண்ட் வந்து வா ஏதாவது சாப்பிடுவேன்னு சொன்னால் வேணான்னு சொன்னான். இப்போ தான் சாப்பிட்டு வந்தேனே. ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் புதுசு பார்க்கலாம் பஜார் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவன் சரி அம்மா அவ்வளோ தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் காய்கறிலாம் வாங்கலான்னு போனோம். பஜார் வந்து ஒரே ரஷ்ஷாக இருந்தது. நல்லா வந்து சந்தை எல்லாமே இங்கே இருக்குது. ஊதுவத்தி, சாமி பொருட்கள் எல்லாமே இங்கே ஃபஸ்ட்லேயே வந்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து எல்லா காய்கறிகளுமே ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ பார்க்கலாம். பஜாரோட சத்தம் வந்து வாய்ஸ் மியூட் பண்ணால் நான் பேசுகிறது மட்டுமே கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் நல்லா அந்த சவுண்டையும் கொஞ்சம் வைக்கிறேன், நானும் கொஞ்சம் பேசுகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானே பேசிகிட்டு இருந்தால் எல்லாருக்கும் போர் அடிக்கும். அவங்களும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா, அதுக்காக. உருளைக்கிழங்கு வந்து கிலோ 10 ரூபான்னு சொன்னாங்க. வெங்காயம் வந்து கிலோ 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் சேர்த்துட்டு 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். உருளைக்கிழங்கு ப்ளஸ் வெங்காயம் சேர்த்துட்டு. நான் வந்து இந்த பக்கம் வெங்காயம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் அந்த பக்கம் உருளைக்கிழங்கு எடுத்தார். மொத்தமாக சேர்த்து 50 ரூபாய்க்கு வாங்கினோம். ஹஸ்பண்ட் வந்து பச்சையாக இருக்க காயெல்லாம் எடுத்து போட்டுருந்தாரு, அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து இதுன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டேன். அதுக்கப்புறம் எனக்குமே வெங்காயம் வந்து ஒன்று சில தெரியாது, அவர் வந்து மாற்றி போட்டார். இந்த மாதிரி 2 பேரும் ஒரு வழியாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டோம். உருளைக்கிழங்கு வெங்காயம் இங்கே வந்து 1 10 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 4 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 வாங்கினோம். வேக வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் கடையில் வாங்கிட்டு வரும்போது வ்ளாக் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து 30 ரூபா வேக வச்சது. நான் வந்து இந்த மாதிரி பச்சையாக வாங்கிட்டு வந்தால் 10 ரூபா, நம்ம வீட்டிலையே வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒருத்தர் தான் சொல்லலாம், அவங்களே வந்து நான் ஒன்று எடுத்தேன், அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து வேறு ஒன்று ஹஸ்பண்ட் சொன்னார், அப்போ நீங்களே பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. 4மே 4 கொடுத்துட்டு 40 ரூபா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், தர்பூசணி, தக்காளி எல்லாமே இருக்குது. தக்காளி வந்து ஆக்சுவலாக 1 கிலோ 10 ரூபான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருந்து காலையில் அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து 1 கிலோ 20 ரூபான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே இல்லை, இங்கே நாங்கள் தக்காளி கேட்கல, இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போய் கேட்டிருந்தேன். 20 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா காலையில் தான் 1 கிலோ அம்மா 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது இருந்துச்சு வீட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே பீன்ஸ் கேட்டேன். பீன்ஸ் வந்து 1 கிலோ 80 ரூபா சொன்னாங்க. வந்து 1/4 கிலோ கேட்டேன். அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால ஹஸ்பண்ட் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டார். அவங்க வந்து வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து இன்னும் சரியாக வளராது, தண்ணி வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து தேசி அப்படின்னு சொன்னாங்க. தேசினா நமக்கு வந்து கிராமத்தில் விளைச்சல்லேருந்து அப்படியே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு பீன்ஸ் வாங்கினேன் 1/4 கிலோ. அம்மா வந்து இந்த கீரை போண்டா நம்ம செய்வோம் இல்லையா, அந்த கீரை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதை வந்து போண்டா செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நானும் சரின்னு சொல்லிவிட்டு அது வந்து வாங்கியிருந்தேன். 20 ரூபாய்க்கு அவங்க வந்து 6 சொன்னாங்க. நான் வந்து 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து 3 கொடுத்துட்டாங்க. நான் சரி ஓகே அப்படின்னா நான் வந்து 2 தான் கொடுப்பான்னு பார்த்தேன். நான் ஆக்சுவலாக 3 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் நல்ல முத்தாக இருந்துச்சு, கொட்டையெல்லாம். அது வந்து அவரைக்காய், அதுவும் 20 ரூபா சொன்னாங்க. 1/4 கிலோ வாங்கினேன். எல்லா காயுமே 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கினேன். கொஞ்சம் தேவையானதெல்லாம் அதிகமாக வாங்கியிருந்தேன். ஏன்னா புதன்கிழமை நம்ம வந்து கடை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு தடவை காய்கறி வாங்க வர வேண்டியிருக்கோம், அதனால் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா முருங்கைக்காய். ஆக்சுவலாக வந்து முருங்கைக்காய் நிறைய ஆல்ரெடி வீட்டில் இருந்ததுனால 2-3 நாளாக வெறும் முருங்கைக்காவே சமைச்சு போர் அடிச்சிருச்சு. அதனால் வந்து முருங்கைக்காய் வேண்டான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேறு ஏதாவது ஒரு காய் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, இங்கே மட்டும் தான் இருந்தது. மீதி எல்லாம் வந்து ஆந்திரா வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல நீளமாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இது வந்து தேசின்னு சொல்லுவாங்க. விளைச்சல்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக, குட்டி குட்டியாக இருக்கும், வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது வந்து ஒரு வாங்கினோம்.
அரை கிலோ வந்து 25 ரூபா சொன்னாங்க. கிலோ வந்து 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அரை கிலோ வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்து எல்லா காயுமே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காய் ஒரு இடத்துல வாங்கினேன். அப்புறம் பூண்டு வந்து 1/4 கிலோ 40 ரூபா சொன்னாங்க. இஞ்சி வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். பூண்டு வந்து ஆக்சுவலாக இன்னொரு இடத்துல இருந்தது, நல்லா இல்லை, குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். சரி 1/4 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோ பூண்டு, 10 ரூபாய்க்கு இஞ்சி, அது வந்து 50 ரூபாய்க்கு இந்த இடத்துல வாங்கினோம். பஜாரில் அந்த அக்காவை பார்த்துட்டோம். அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறமா பேசிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் ஏதாவது குடிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே இப்போ தான் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு எப்போயாச்சும் வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னு சொன்னால், அவங்க எந்த பக்கம் வீடுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அங்கே தான். நான் சரி சரி வரேன்னு சொன்னாங்க. அவங்களும் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது பருப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டெண்ணெய் சொல்லுவோம் இல்லையா, நம்ம தாளிப்புல சேர்க்குறதுக்கு அது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவல், ஜவ்வரிசி இட்லியில் சேர்க்குறதுக்கு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன். இதுவுமே வந்து சேம் ரேட்டு தான், கம்மியெல்லாம் கிடையாது. நம்ம கடையில் வாங்குகிற ரேட் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பக்கம் வந்து அவங்க இன்னொருத்தர் கொடுத்துட்ருந்தாங்க. நான் இந்த பக்கம் சொல்லியிருந்தேன், அதையும் கொடுத்துட்டே இருந்தாங்க. கடையெல்லாம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது. இது போட்டுட்டு 200 சொன்னாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி பொருட்கள்லாம் வீட்டில் இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். சரி இதில் கொஞ்சமாக தான் வாங்கினேன். 200 இங்கே வாங்கியிருந்தோம். பப்பாளி காயை பார்த்தோன்னே ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே பப்பாளி காய் ஒரு 2 எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக வீட்டில் இருக்கும்போது சமைக்கிறதே இல்லை, வெளியில் வந்தவொடனே நம்ம அருமை தெரியுதா அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, சரி சரி பப்பாளி காய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறமா பலாக்காய் கேட்டேன். பலாக்காயெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு, இந்த நம்ம பசலைக்கீரை வந்து அந்த தண்டோடு சேர்த்து ஒடிசாவில் நிறைய சமைப்பாங்க. இந்த ராய் மாதிரி ஒரு ரெசிபி செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்கிறதுக்காக ஒன்று வாங்கினேன். அது வந்து 10 ரூபா சொன்னாங்க அந்த தாத்தா. அது வந்து ஒன்று வாங்கினோம். கொஞ்சம் நல்லா இருக்கிறதா பார்த்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் அவர் கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும்போது கத்திரிக்காய் வந்து 1 கிலோ 60 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 1/4 கிலோ வாங்கினேன். ஏன்னா வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி இருக்குது. பெரிய பெரிய பாவக்காவை விட இந்த குட்டி குட்டி பாவக்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வந்து நான் அதையே வந்து அரை கிலோ வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ தான் சொன்னாங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறமா வந்து சரி அரை கிலோ வாங்கிக்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அரை கிலோ சொன்னேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அரை கிலோ பாவக்காய் 25 ரூபா. கத்திரிக்காய் 1/4 கிலோ வாங்கினேன். அவர் பில்லு போடுறதுல ரொம்ப பிஸியாக இருந்தார். நான் வந்து சரின்னு சொல்லி வாங்கிட்டு 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். கஸ்டமர் எதனா கேட்டால் கூட கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அந்த வியாபாரி அவங்க பில்லை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னொருத்தவங்க வாங்கினதுக்கு. நானும் சரின்னு சொல்லிட்டு 15 ரூபாய்க்கு வாங்கினேன். எலுமிச்சை பழம் வந்து 4 20 ரூபா சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தி. 4எல்லாம் 20 ரூபா ஒர்த் இல்லை, அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கினோம். வேறு வழி இல்லை. நம்ம வெளியில் வந்துட்டாலே இதெல்லாம் ஜகஜம். நம்மளுக்கு நிலத்துல இருந்தாலும் பின்னாடி இருந்தாலுமே நம்ம வந்து வெளியே வந்தால் வாங்கிட்டு தானே ஆகணும். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்லாம் வந்து கடை தேடிட்டு இருந்தோம், இங்கெல்லாம் கிடைக்கல. ஆக்சுவலாக இது வந்து இந்த ஸ்டார்டிங் முடிகிற இடத்துல, அந்த பக்கம் இருந்து வந்தால் நாங்கள் இருக்கிறது ஸ்டார்டிங், இங்கே முடிகிற இடம் அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக நம்ம அந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து கடை இருக்குது. அந்த பக்கம் இருந்து வந்தால் அங்கே ஃபஸ்ட்டு, இந்த பக்கம் லாஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வர வழியில் பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கலான்னு பார்த்தா, இந்த மஷ்ரூம் டிக்கி விற்றுட்டு இருந்தாங்க. ஒன்று 10 ரூபா. ஆனால் ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். மஷ்ரூம் வந்து ஒரு மஷ்ரூம் வந்து இந்த பட்டன் மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்கும். கேப்சிகம் ப்ளஸ் வெங்காயம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து போட்டு அதை வந்து நம்ம டிக்கா செய்வோம் இல்லையா மஷ்ரூம், அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் டீப் ஃப்ரை பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. சரி பசங்களுக்காக ஒன்று வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே டிராஃபிக் ஜாம். பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தோம். டிவி வேறு இன்னும் மாட்டலையே, அதனால் ஏர்டெல் ஆஃபீஸ் எங்கன்னா இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே பக்கத்தில் காணோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த டிக்கா கடை. ஆக்சுவலாக என்ன எழுதியிருக்காங்கன்னா 10 ரூபாய்க்கு ஸ்வீட் கார்ன், அதாவது ஸ்வீட் கார்ன் இல்லை, இந்த பேபி கார்ன் இருக்கு இல்லையா, அது வந்து 10 ரூபா, மஷ்ரூமும் 10 ரூபா, பன்னீர் வந்து 20 ரூபா, ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு பிளேட் சாட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து 30 ரூபா. ஆக்சுவலாக பேபி கார்ன் வந்து முடிஞ்சது, மஷ்ரூமும் ஸ்வீட் கார்ன் மட்டும் தான் இருந்தது, பன்னீரும் முடிஞ்சது. சரி மஷ்ரூம் மட்டும் ஒரு 3 வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம்.
என்ன ரஷ்ஷு தெரியுமா, சரியான ரஷ்ஷு. சரி இதுவும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா மாதிரி தானே, நம்ம பார்க்கலாம் எல்லோரும் வந்து எப்படி விரும்பி சாப்பிட்றாங்க அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அவங்க ரெடி பண்ணி தான் கொடுத்தாங்க. லேட்டாச்சு, பொறுமையாக ரெடி பண்ணிவிட்டு கொடுக்குறதுக்குள்ளே அங்கே எவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நல்லா வந்து இங்கே சேல்ஸ் ஆகும். வழி ஃபுல்லாக தான் பார்த்துட்டு வந்தோம். எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக வந்து கடைங்க, தள்ளுவண்டி கடை இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. மோமோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். சரி நம்மளும் நம்ம சவுத்து ஃபுட்டான குழிப்பணியாரம், நம்ம வெங்காய போண்டா, கீரை வடை இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம், மசால் வடையெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து ஆல்ரெடி ஐடியா இருக்குது. பார்க்கலாம் நம்ம ஃபுட்லாம் எப்படி விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வீட்டில் வந்து வெளியில் இருக்கிற கேட்டு பூட்டிட்டு இந்த உள்ளே இருக்கிற கேட்டு வந்து நம்ம ஜஸ்ட்டு அந்த லாக் போட்டு டாப்பால் மட்டுமே போட்டாலுமே யாரும் வந்து உள்ளே வர முடியாது. ஆனால் ஹவுஸ் ஓனர் வந்து வெளியே ஒரு பூட்டு, உள்ளுக்குள்ளே ஒரு பூட்டு, மறுபடியும் ரூமுக்குள்ளே வரும்போது இன்னொரு பூட்டுன்னு எத்தனை பூட்டு அப்படி தான் இருந்துச்சு. சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் ஒரு பூட்டாக பூட்டிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்தோம். வந்த உடனே சின்னவர் வந்து இந்த துப்பாக்கி வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன், சுடிதார்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அம்மா வந்து துவைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, அதனால் வச்சுருந்தாங்க. அப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் பெரியவனும் அம்மாவும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரிட்ஜில். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு கொஞ்சமாக வந்து பிசைஞ்சு வைக்க சொன்னேன் அம்மாவை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இதுவே போதும். சாதம் இருக்குது. இது வந்து முருங்கைக்காய் குழம்பு மத்தியானம் செஞ்சுருந்தது. ஆக்சுவலாக இது வந்து வேறு மாதிரி செஞ்சுருந்தேன், ராய் மாதிரி. அதுக்கப்புறமா வெறும் சாம்பார், கிள்ளு மிளகாய் சாம்பார் இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் சாதம் இவ்வளோ இருக்குது. அதனால் வந்து சரி சப்பாத்தி வந்து கொஞ்சமாக செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு. ரேட்லாம் இப்படி தான் இருக்குது ஒடிசாவில் இப்போ இருக்கிற நிலவரம். நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வரும்போதெல்லாம் நான் என்னென்ன ரேட் இருக்குதுன்னு சொல்கிறேன். பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் 9 மணி வரைக்கும் படிக்க சொல்லியிருக்கேன். வெளியில் போயிட்டு வந்ததுனால அவங்க படிக்காமல் விளையாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அம்மாவும் எதுவும் சொல்லலை. இப்போ வீட்டில் வந்து ஆல்ரெடி சாப்பாடுலாம் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சப்பாத்தி செய்யணும். இதான் ஈவினிங் விளாகு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருக்கேன். நன்றி, வணக்கம்.